சாதி ஒழிப்பு என்ற நூலை எழுதியவர் யார்? சாதி ஒழிப்பு என்ற நூலை எழுதியவர் அம்பேத்கர். ஸோ இத தமிழ்ல மொழிபெயர்த்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பெரியார். விருத்த கங்கா என அழைக்கப்படும் ஆறு எது? ஸோ விருத்த கங்கா என அழைக்கப்படும் ஆறு கோதாவரி. ஸோ இது ஆந்திராவுல பாயக்கூடியது. தென்னிந்தியாவின் மிகவும் நீளமான நதி எதுன்னு கேட்டாங்கன்னா, கோதாவரி தான். ஸோ இந்த கோதாவரி பார்த்தீங்கன்னா, விருத்த கங்கான்னு அழைக்கப்படுது. தட்சின் கங்கா அப்படி சொல்லி அழைக்கப்படுது. காவிரியை பொறுத்தவரைக்கும் தென்னிந்தியாவின் 3வது நீளமான நதி எதுன்னா காவிரி. ஸோ 756 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. ஸோ கர்நாடகால உற்பத்தியாகி தமிழ்நாட்டுல பாயுது. ஸோ தமிழ்நாட்டுல தான் அதிக அளவுல மிக நீண்ட தூரம் பாயுது. ஸோ கங்கை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் தேசிய நதி. ஸோ 2008ல நம்ம தேசிய நதியா அங்கீகரிச்சிருப்பாங்க. ஸோ 25 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. அதாவது 2525 கிலோமீட்டர் நீளம் கொண்டது தான் கங்கை நதி. ஸோ கிருஷ்ணா நதி பார்த்தீங்கன்னா, இதுல பாயுது, ஆந்திராவுல பாயுது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். குலாம்கிரி அடிமைத்தனம் என்பது யாருடைய நூல்? ஸோ குலாம்கிரி அப்படின்னா அடிமைத்தனம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த நூல் யாருடையதுன்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி, ஜோதி பாபுலேயோடது. ஸோ இந்தியாவுடைய முதல் பெண்கள் பள்ளியின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிங்கன்னா, சாவித்திரிபாய் புலே. ஸோ பூனாவுல தொடங்கியிருப்பாங்க. ஸோ ஜோதி பாபுலேவோட ஒய்ஃப் தான் அவங்க, சாவித்திரிபாய் புலே. ஸோ அவங்களுடைய நினைவாக தான் நம்ம ஆசிரியர் தினம் கொண்டாடிட்டு வரோம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். எத்தனை நாடுகள் இந்தியாவுடன் தன் நில எல்லையை பகிர்ந்து கொள்கின்றன? ஸோ எத்தனை நாடுகள் இந்தியாவுடன் தன் நில எல்லையை பகிர்ந்து கொள்கின்றன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் பி 7. அதுவே இந்தியாவின் அண்டை நாடுகள் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா, 8 வரும். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இலங்கை தான் 8வது நாடு. ஸோ இலங்கை வந்து நம்ம கூட நில எல்லையை பகிர்ந்துக்கல, கடல் எல்லையை மட்டும் தான் பகிர்ந்துக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின். மாநில அரசை பற்றி கூறும் பகுதி எது? ஸோ மாநில அரசை பற்றி கூறக்கூடிய பகுதி பார்த்தீங்கன்னா, பகுதி 6. ஸோ பகுதி 5 பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு பத்தி கூறுது. பகுதி 4 டிபிஎஸ்பி. ஸோ டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஸோ அயர்லாந்துலேருந்து எடுத்திருப்போம். பகுதி 8 பார்த்தீங்கன்னா, யூனியன் பிரதேசம் பத்தினது. பகுதி 7 வந்து பி பிரிவு நீக்கியிருப்பாங்க. அதாவது சுதேச அரசுகள் பத்தி இருந்தது. ஸோ அத நம்ம நீக்கியிருப்போம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆளுநர் அவசர சட்டத்தை பிறப்பிக்கும் சரத்து எது? ஸோ ஆளுநர் அவசர சட்டத்தை பிறப்பிக்கும் சரத்து எது? ஸோ எல்லாரும் 356 போடுவீங்க. ஆனா அது தப்பு. ஸோ 356 கிடையாது. ஸோ 356 வந்து தவறு. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 213. ஸோ 356ன்றது ஸோ ஆளுநர் வந்து மாநில அவசர நிலையை பிறப்பிக்கலாம் இந்த மாநிலத்தில் அப்படின்னு சொல்லி குடியரசுத் தலைவருக்கு ஸோ பரிந்துரை தான் செய்வார். ஸோ குடியரசுத் தலைவர் தான் மாநில அவசர நிலையை நடைமுறைப்படுத்துவார். அவரின் சார்பாக ஆளுநர் வந்து மாநிலத்தோடு நிர்வகிப்பார். ஸோ ஆளுநர் அவசர சட்டத்தை பிறப்பிக்கும் சரத்து எதுன்னு கேட்டிங்கன்னா, சரத்து 213 தான். ஸோ ஃபுல் வீடியோ வேணா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணி பாருங்க கைஸ். தேங்க் யூ.